நான் கமல் சார் வந்தப்போ கமல் சாருக்காண்டி நின்னேன். அவர் நம்மளுக்காண்டி நிக்கல, போயிட்டாரு. ஆனா அவருக்காண்டிலாம் நான் நின்னேன். கடைசி வரைக்கும் அவர் எலெக்ஷன் பண்றப்ப நான் உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். வீடியோ போட்டேன், பிரச்சாரம் பண்ணேன். என்ன அப்போ தமிழன் வர்றப்ப நான் தமிழனா போய் நான் கூட தான் நிற்பேன். அப்படிதான் நிற்பேன். ஆமா. இப்ப என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய அரசியல் அறிவுலாம் எங்களுக்கு தேவையில்லை. நல்ல மனுஷன் இருந்தாலு ஜெயிச்சா எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இவ்வளவுதான் மேட்டர். காசு வாங்கலன்னு போய் சொல்லாதீங்க. இல்ல காசு வாங்கலன்னு போய் சொல்லாதீங்க பிரசாந்த் ப்ரோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு இது வாங்கினீங்களா? கோல்டு காயின் வாங்கினீங்களா? விஜய் அண்ணன் பார்த்தா சொல்லி காட்டுறானுங்க. ஆமா ஆமா அண்ணா அண்ணங்க என்ன ஏதோ காசு தந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்க வேண்டியது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த அதான் 17ல இருந்து அப்படியே வச்சிருக்கீங்க போல, அதனாலதான் இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க அப்படின்றாங்க. இவங்களுக்கு உண்மையான பாசம்னா என்னன்னே தெரியாது பிரதர். அதனால உண்மையான விசுவாசம்னால என்னன்னு தெரியாது. அதனால விட்டுருங்க. சரி, குட் நைட் ஆல். Thank you bro, thank you. Good night. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, பேசுங்க பேசலாமா? பேசுங்க. தேங்க்யூ. நான் பேசுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் இலங்கையில இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு மலையக தமிழர் நான்